நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4 தமிழ் 3 7 ரெக்கை குருவியும் தெனாலிராமனும். தெனாலிராமன் கதையை நம்ம பார்க்க போகிறோம். விஜயநகரம் விழாக்கோலம் பூண்டு இருந்தது. அப்போது விஜயநகரத்துக்கு வருகை தந்திருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் விஜயநகரத்தோட அரசர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? அண்டை நாட்டு மன்னர் ஒருத்தர் விஜயவர்த்தனர் அவங்க அரண்மனைக்கு வராரு. வந்த உடனே அப்போ அவர் தெனாலிராமனுடைய அவரோட அவைப்புலவராக இருக்கிறவர் தெனாலிராமன். அவரை பற்றி அவர் தெனாலிராமர்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவர் புத்தி கூர்மையாக உடையவர். அவருடைய புத்தியால் எதையுமே சாமர்த்தியமாக ஜெயிப்பவர் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட தெனாலிராமனை கேள்விப்பட்டதும் இந்த விஜயவர்த்தனருக்கு தெனாலிராமனை அறிவை சோதிக்கணும்னுட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ சரி அவரோட அறிவை எப்படி சோதிக்கிறதுன்னு அப்படின்னு அவருக்கு ஒரு தேர்வு வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மன்னர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வண்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவியை கொண்டு தர வேண்டும்னு கேட்குறாரு. அந்த குருவி 3 அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும் சொல்கிறாரு. 7 ரெக்கை வச்சுக்கிட்டு அது வானத்தில் பறக்கணுன்றாரு. கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுற, உடனே தெனாலிராமனுக்கிட்ட இந்த விஜயவர்த்தனன் சொன்ன மாதிரியே இதேமாரி ஒரு குருவியை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனுக்கு அவர் உத்தரவு போடுறாரு. உடனே தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அதை கேட்ட உடனே தலையே சுற்றுது, இப்படிப்பட்ட குருவியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சிரிச்சுக்கிட்டே ஓகே அரசே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு, அவரோட ஆடையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அதில் நிறையா முட்களும் மண்ணும் ஒட்டி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே உழுந்து பரண்டு வந்த மாரி வராரு. அப்போ வரும்போது அரசர்கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த குருவியை பிடிச்சிட்டேன், ஆனால் அந்த குருவியை நான் துரத்திட்டு போகும்போது அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குருவி என்ன சொல்லிச்சுன்னுட்டு இதை அரசர்கிட்ட நான் சொன்னதை சொல்லு அப்படின்னு அந்த குருவி சொல்லுதா தெனாலிராமன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அரசரிடம் போய் சொல்லுன்னு அந்த குருவி என்ன சொல்லிச்சுன்னா, காலை பொழுதும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் நடுப்பொழுதாகவும் இருக்கக்கூடாது, காலையும் இருக்கக்கூடாதான், நடுப்பொழுதும் இருக்கக்கூடாதான், மாலையும் இருக்கக்கூடாதான். நம்மளுக்கு காலை மாலை நடுப்பகல்ன்றது எல்லாமே காமனாக வருது. அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அது குருவி. வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாதான், இருளாகவும் இருக்கக்கூடாதான். அந்த நேரத்தில் நானே 7 வண்ண இறக்கைகளால் பறந்து திரும்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது கேட்டதும் கிருஷ்ணதேவராயருக்கும் விஜயவர்த்தனருக்கும் ரொம்ப தலையை சுற்றிடுச்சான். ஏன்னா அப்போ தெனாலிராமனோட சொன்ன பதில் ஏன்னா இவர் சொன்னது என்னன்னா, அப்படி ஒரு குருவி கிருஷ்ணதேவராயர் விஜயவர்த்தனர் சொல்லியிருந்தார் இல்லையா, இதுமாரி 7 வண்ணை உடைய குருவி இருக்குது, அது பிடிச்சிட்டு வானா, அப்படி ஒரு குருவியே கிடையாது. இல்லாத ஒருத்தவருக்கு நம்ம ஒரு இருக்குதுன்னு பதில் சொன்னாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய பதிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பதில் இருக்கணும். அவர் இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா விஜயவர்த்தனர், அதே மாதிரி இவர் அந்த குருவியை கூண்டில் பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வெறும் கூண்டை காமிச்சு இந்த கூண்டுலேருந்து தான் பறந்து போச்சு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இதில் நம்மளுக்கு தெனாலிராமனோடைய புத்தி கூர்மை புரியுது. இதோட பார்த்திங்கன்னா வினாக்களுக்கு விடையளி. விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார்? விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன். இப்படி எழுதணும். ஓகேவா? அது விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? எப்படியாப்பட்ட குருவியை கேட்டார்? இதோட ஆன்சர் இங்கே எழுதுறதுக்கு இடம் பத்தாது குட்டீஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் 18 இங்கே இருக்கும். என்ன மாதிரி குருவியை கேட்டார் இங்கே பாருங்கள். மன்னர் இருக்க இது செகண்ட் கொஷின். ஓகேவா? மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் 7 வண்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும், பிறகு 7 ரெக்கையை கொண்டு வானில் பறக்க வேண்டும் என்றார். ஓகேவா? இதில் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் எடுத்து ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து, குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? இவர் குருவியை பிடிச்சிட்டு வான்ட்டார். அப்புறமேட்டா அந்த குருவி என்ன சொல்லிச்சுன்றது இவர் மன்னர்கிட்ட சொல்லணும் இல்லையா? அது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 19 மேலே பார்த்திங்கன்னா தொருக்கு பாருங்கள். இது கொஷின் நம்பர் 3. ஓகேவா? அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே 7 வண்ண ரெக்கைகளால் பறந்து திரும்பி வந்து விடுவேன் என்றது.
அப்படின்ட்டு அவர் மன்னர்கிட்ட சொல்கிறார். இது 3rd கொஷின்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க மணிமகுடம் சூட்டிக்குள். இதுக்கோட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மணிமகுடத்தை நீங்கள் சூடிக்கலாம். மணக்கும் எழுத்து. எது மணக்கும்? பூ தான் மணக்கும். பூ. அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம். எங்கே எல்லாரும் கூடுவாங்க? அரசவையில் தான் கண்டிப்பாக கூடுவாங்க. நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம். நிலா எப்போ தெரியும்? நைட்டில் தான் தெரியும், இரவு. பாகற்காவின் சுவை என்னது? பாகற்காய் எப்படி இருக்கும்? ஒரே கசப்பாக இருக்கும், கசப்பு. சிக்கலை தீர்க்க உதவும் குணம். சிக்கலை தீர்க்க உணவு குணம் எது? சாந்த குணம். இது தெனாலிராமன்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. சொல்லின் இடையில் ஓர் எழுத்து சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. இப்போ இங்கே கதைன்னு இருக்குது இல்லையா? இப்போ கதைன்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? வீண் ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறாங்க, கவிதை. அதேமாதிரி நம்ம ஒரு எழுத்தை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு எழுத்து நம்ம சேர்த்துக்கணும், படு. இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா இட்டு, பட்டு. குருவி, குவின்னு போட்டுக்கிறாங்க. இங்கே நான் ரூ சேர்த்து குருவி போட்டுக்கிறேன். பகு, பாக்கு பக்கத்தில் டா போட்டு படகு. வசை, வாக்கு பக்கத்தில் ரீ போட்டு வரிசை. அடுத்து பார்த்திங்கன்னா பாவை, பாவைக்கு பக்கத்தில் இரு போட்டு பார்வை. எது? ரூ போட்டால் எருது. அவை, இவ்வு போட்டால் அவ்வை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் எழுத்து தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். ஆம், ஆழம். கவி, கருவி. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டீஸ், இப்போ மீண்டும் மீண்டும் சொல்வோம். இதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லணும். மேல் 7 ஓலை, கீழ் 7 ஓலை. அதாவது இதில் ழ, ழு, ல அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக படிக்கணுன்றதுக்கோசம் இந்த எக்ஸசைஸ் வச்சுருக்காங்க. பலாப்பழம் பழுத்து பள்ளத்தில் விழுந்தது. குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. ஆடுற கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல. மெய்த்தும் பொய்க்கும், பொய்த்தும் மெய்க்கும், பொய்யா மெய்யா மழை. இதை நீங்கள் படித்து பாருங்கள் குட்டீஸ். அது கூட பார்த்திங்கன்னா கலையும் கைவண்ணமும். இக்கதையில் வருகின்ற 7 ரெக்கை குருவியை நம் கற்பனைக்கேற்ப வண்ணம் தீட்டி மகிழ்க. நம்மளுடைய இஷ்டத்துக்கு இந்த 7 குருவிக்கு நம்ம வண்ணம் அடிக்கலாம். 7 ரெக்கை, 7 வண்ண ரெக்கைன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதில் 7 வண்ணம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக நிறுத்தி நிதானமாக அடிக்கணும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்குதோ நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேவா? 7 வண்ணத்தில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்குதோ. ஓகே குட்டீஸ், நம்ம அடித்து முடிச்சாச்சு. உங்களுக்கு எந்த ஒரு வண்ணத்தில் பிடிச்சிக்குதோ அந்த கலர் நீங்கள் அடிங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குட்டீஸ். தேங்க்யூ.